வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பாசிப்பருப்பை வச்சு பாயசம் செய்ய போகிறேன். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். இனி இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொண்டு வந்துட வேண்டியதான். பாருங்கள், நான் கழுவிட்டு வந்து தண்ணி ஊற்றி அடுப்பத்தை வச்சுட்டேன். இது வேகட்டும். இங்கே இன்னொரு கடாயில் வெள்ளை வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அளவா அவ்வளோதான் தண்ணி. இதனால் கொதிச்சு வரட்டும். பருப்பு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ அதில் தேங்காய் பால், மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது கூட சக்கரை பாவு சேர்த்துக்க வேண்டியதான். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு அதில் நெய் ஊற்றிருக்கேன். தேங்காவை சிலிஸ்லேயே கட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடயே முந்திரி, காய்ச்சல் ரெண்டையும் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்கதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய். பாருங்கள், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் பாயாசம். இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமைனால சாமிக்கு வச்சு படைக்கிறதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.